கொரோனா போல் ஒரு கொடுமையான நோய்கள் நம்மளை வந்து தாக்கும்போது இந்த மருந்தை போய் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே அந்த மருந்தை நம்ம போட்டோம். அந்த மாதிரி இந்த மருந்து, அதாவது நீங்கள் 19ஆம் தேதி ஓட்டு போட்டு வைக்கக்கூடிய மை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த மையை ஒவ்வொருத்தரோட விரல்லையும் வைங்க. அதேமாரி நம்மளுடைய குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்கூலில் சேர்த்துறதுக்காக க்யூவில் போய் நிற்பீங்க. அந்த க்யூவில் நிற்கிறத விட ரொம்ப 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 முக்கியமானது 19ஆம் தேதி நடக்கிற எலெக்ஷனில் நடக்கக்கூடிய க்யூவில் போய் நின்று உங்களுடைய ஓட்டுகளை போடுங்க. வேலை இல்லை அப்படிங்கிறத விட இந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா, எந்த வேலை நம்ம ஓட்டு போடுற வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளை தேடி வேலைகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மறக்காமல் ஓட்டு போடுங்க. முக்கியமாக உங்களுடைய ஓட்டை வியாபாரம் பண்ணிடாதீங்க, வித்துறாதீங்க. உங்களுடைய ஓட்டை விற்காமல் வியாபாரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் வருங்காலத்தில் நல்லா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு நல்ல விதமாக கரெக்டாக மறக்காமல் உங்களுடைய நேரத்தை காலத்தை வீணாக்காமல் 19ஆம் தேதி எல்லோரும் எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் ஓட்டு போட தயாராக இருந்தீங்க அப்படின்னா தம்ஸ் அப் சிம்பிள் லைக் கொடுங்க, ஓட்டு மறக்காமல் போடுங்க. இதே மாதிரி நீங்கள் ஓட்டு போட சொல்கிறவங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சப்போஸ் கருத்து சொல்ல தெரியாட்டி கூட இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லோரையும் ஓட்டு போட வைங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.